ஜூபிட்டர் மாதிரியான ஒரு பிளானட் நம்மளோட எர்த் சைஸ் இருக்க ஒரு ஸ்டார் ஆர்பிட் பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு பிளானட் தான் WD-1856b அப்படிங்கிற பிளானட். இந்த பிளானட் வந்து நம்மளோட எர்த்ல இருந்து 80 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கு. இந்த பிளானட் வந்து ஒரு ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் வந்து ஆர்பிட் பண்ணுது. இந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் வந்து நம்மளோட எர்த்தை விட 40 மடங்கு பெருசு. நம்மளோட சன்னோட மாஸ்ல பாதி அளவு மாஸ் இது கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானட் வந்து அதோட ஸ்டாருக்கு ரொம்பவுமே நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இந்த பிளானட் அந்த ஸ்டாரை வந்து வெறும் 1.4 டேஸ்லயே வந்து ஆர்பிட் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு குழப்பம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பிளானட் வந்து இந்த சின்ன ஸ்டார் கிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சில தியரிஸ் எல்லாமே இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த ஸ்டார் வந்து ஒரு ஒயிட் ட்வார்ஃபா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டார் ஆர்பிட் பண்ண அந்த பிளானட் வந்து இவ்வளவு க்ளோஸா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானட்ல லைஃப் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கறத ரிசர்ச் பண்றதுக்காக இதோட அட்மாஸ்பியரை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க.